ஸோ ஜென்ரலாக கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங்கிறதே ரெண்டு காம்பனண்ட், ஏதாவது ஒரு காம்பனண்ட் எலக்ட்ரிக்கல் டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் வந்து நெட்ஒர்க். ஸோ இங்கே நம்ம ஆஸ் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறது கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஒருத்தரும் இன்னொருத்தரும் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் டாபிக். ஸோ ஜென்ரலாக வாட் இஸ் த நீட் ஃபார் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்? இன் ஜென்ரல் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எல்லா இடத்துலையுமே நெட்ஒர்க்கிங் ஒரு இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், ஃபைல் ஷேரிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம இன்னொரு இடத்துல இருந்து ஒரு ரிமோட் லொக்கேஷன்ல இருந்து நம்ம இன்னொரு சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸை ரொம்ப அவசியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்படி யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் தட் ஆர் நீடட் டு ரன் அ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see today. Yes, so ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்றேன். So obviously there will be someone who is sending a message, who is initiating the message. So இந்த initiate பண்றவங்க பேரு வந்து sender. So I am going to just draft the components that are used in a computer network. So general computer networkல we have, here we go with this. Computer network. So we are going to deal with 5 main components that is used in a computer network. So on the 5 main component yaarlandradhu paakrom. First component is your sender, who is starting the message, the source for a file transfer or a message transfer, or basically a need that is happening. So first component yaarnu pathina ungaludaiya sender. இந்த சென்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் போகுது. இப்போ இந்த மெசேஜ் வந்து ஒரு பர்சனை ரீச் பண்ணலாம், இல்ல மல்டிபிள் ஆஃப் பர்சன்ஸை ரீச் பண்ணலாம். ஓகே, சிங்கிள் பர்சன் ரீச்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 1-to-1 மெசேஜிங். வேறஸ் மல்டிபிள் பர்சனை நம்ம ரீச் பண்ற மெசேஜஸ் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராட்காஸ்டிங் மெசேஜ். நீங்க சிங்கிள் மெசேஜ் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இல்லாட்டி ஜிமெயில் பண்றீங்கல்ல, ஒரு மெசேஜ் பண்றீங்கல்ல, சாட் பண்றீங்கல்ல, இது எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் மெசேஜ் ஃப்ரம் அ சென்டர் டு அ ரிசீவர் மெசேஜ். வேறஸ் ப்ராட்காஸ்டிங் மெசேஜ்னா ஒருத்தர்கிட்ட இருந்து வர மெசேஜ் நிறைய பேருக்கு போறது தான் வந்து ப்ராட்காஸ்டிங் மெசேஜ். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஆன்லைன் நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன்ல வர மற்ற இ காமர்ஸ் சைட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு நிறைய பேரை ரீச் பண்ற மெசேஜஸ் இஸ் யுவர் மல்டி ப்ராட்காஸ்ட் மெசேஜஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சென்டர்ன்ற காம்பனன்ட் யாருக்கு மெசேஜை சென்ட் பண்ணுதோ அவரை தான் நம்ம ரிசீவர்னு கூப்பிடுறோம். So two components that we have seen is a sender and a receiver. இப்போ ஒரு சென்டருக்கும் ஒரு ரிசீவருக்கும் நடுவுல நடக்கிற கம்யூனிகேஷன், information transfer, that we are calling it as a message. Okay, this can be in the form of text, it can be in the form of images, videos, எல்லா டைப் files, PDF, you can send even exe files nowadays. So உங்களோட மெசேஜோடைய இதுதான் உங்களோட மெசேஜ், இந்த மாதிரி நீங்க மெசேஜ் அனுப்பணும் அப்படின்றதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் in a computer network we can send different types, different forms of messages. ஸோ நம்ம 3 காம்பனன்ட் பார்த்துட்டோம், which is the sender, receiver and message. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு நீங்க மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா அதுக்கு நடுவில் ஒரு மீடியம் இருக்கணும். எப்படி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போய் சேர்றோம்னு வச்சுக்கோங்க, ரீச் பண்றோம், இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறதுக்கு போற பாதை ஒன்று தேவைப்படுது, போற ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுதோ, அதே மாதிரி நம்ம சென்டர்கிட்ட இருந்து ரிசீவருக்கு ஒரு மெசேஜ் போறதுக்கு நடுவுல ஒரு மீடியம் தேவைப்படுது. ஓகே, ஸோ திஸ் மீடியம் தேர் ஆர் 2 types of medium. One is wired medium, the next one is wireless medium. ஸோ wired mediumனா நம்ம எப்பவுமே பார்க்கறது தான், நம்ம ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு இருக்கிற லேண்ட் கனெக்ஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போற கேபிளா இருக்கட்டும், இல்ல ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிற பெரிய சைஸ் கேபிள்ஸா இருக்கட்டும், எல்லாமே இஸ் a form of wired medium that is used to transfer data from one place to another. இப்போ இந்த மாதிரி wired communicationல நிறைய இருக்கு. We used to have initially copper wires. So previously copper wiresல தான் நம்ம டேட்டாலாம் சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். But due to the property of losing data in copper wires, நிறைய loss of data நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன்ஸ்லாம் உள்ள வந்துருச்சு, நிறைய ஆப்டிக்கல் சிக்னல்ஸ்லாம் உள்ள வருது. This is not only promising faster rate of flow of information but also without any loss. So இந்த மாதிரி மீடியமும் இருக்கு. The other common medium that we have in our day-to-day life is probably your wireless. So இப்போ எல்லாருமே நம்ம இன்ஃபேக்ட் நம்ம ஒயர்லாம் தேடுறதே கிடையாது, வைஃபை இருந்ததுன்னா எல்லாரும் வைஃபை கம்யூனிகேஷனுக்கே போயிடும்.
So this is also another medium of communication, which is wireless communication. Wireless communication எப்படி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா, it is all signals, radio frequency signals. உங்களோட மெசேஜை நீங்க வயர்ல அனுப்பி விடுறதுக்கு பதிலாக you are sending it out in the form of radio signals. இந்த சிக்னல்ஸ் எந்த ரிசீவருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு அழகா டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் ரீச் ஆகும். ஓகே, ஸோ த மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் கேன் பி wired or wireless. And the last part is called as protocol. So protocol அப்படின்னா என்ன? ஜென்ரலா ப்ரோட்டோகால்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து நம்ம எம்ப்ளாய் பண்றோம். Why there is a set of rules? Say for example the protocols that we are employing in India, okay, might be different in a country like US or country like Malaysia, Singapore, இல்ல எந்த பக்கமா இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், each of them will follow their set of instructions, right? அது ஜெனரல் லைஃப்ல நீங்க வேற மாதிரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோட்ல ஓட்டுவோம், ப்ராபப்ளி யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரைட் சைட் ஆஃப் த ரோட்ல ஓட்டுவாங்க. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இது இருக்கும்போது ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ண போறோம், ரெண்டு பேருக்கும் புரிஞ்ச லாங்குவேஜ்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், ஒரே மாதிரியான ஃபார்மேட்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்த செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்து ப்ரோட்டோகால். ஸோ when it comes to protocols, so நீங்க கம்யூனிகேஷன் சொல்றேன், அதாவது from a sender to a receiver. Okay, so if you are sending messages from a sender to a receiver, the sender is in India, the receiver is in somewhere, some place like US, where they are kind of electrical devices வேற மாதிரி இருக்கும், அவங்க plug point வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க இருக்கிற டேட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம, எந்த ஒரு லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் இல்லாம it should reach the other person. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம கொண்டு வரோம். அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்து இங்கே ப்ரோட்டோகால்ஸ் சொல்லுவோம். இங்கே ப்ரோட்டோகால்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ஃபைலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. என் ஃபைல் வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கணும், ஃபைலோடைய ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கணும், ஃபைல்ல இன்ஃபர்மேஷன் இந்த என்கோடிங் போட்டு தான் நான் அனுப்பணும். என்கோடிங் இன் த சென்ஸ் இந்த ஃபார்மேட்ல நான் அந்த டேட்டாவை இது பண்றேன். எஸ், டு யூ ஹேவ் எனி டவுட்? எஸ், medium is actually one part. Okay, the medium types can be many. It is either wired medium or a wireless medium. So the part as in there's only say the medium actually reaches from the sender to the receiver. That is all the the part that medium plays. It does not have any different parts there. One end is connected to the sender, the other end is connected to the receiver. Anyway, if the medium is like if it is longer distance, or if the connection is not there, we have other components that help you in boosting the signal to reach from the sender to medium. So medium as such has just one part, but there are different types of mediums, which includes wired and wireless. Yes, any more doubts? If you have any doubts, you can ask. Okay, so we were talking about protocols. Na sonna madri protocols ன்றது ஒரு டைப் ஆஃப் மெசேஜுக்கும் நம்ம சொல்ற செட் ஆஃப் ரூல்ஸ். கரெக்டா? ஸோ எஸ், ஸோ நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொன்னேன். அதே மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் மல்டிமீடியா, ஓகே, நாட் ஜஸ்ட் சம் ஃபோட்டோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இல்லை வீடியோலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்லலாம் எடிட் பண்ணுறீங்கன்னா அந்த மீடியா வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜஸ்ட் an MP4 ஃபார்மேட் சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் இருக்கணும்? ஏன்னா இஃப் யூ லூஸ் ஈவன் ஒன் ஸ்மால் ஃபைல், then your whole file will not work, right? So அதுக்கு என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் உங்களுடைய ப்ரோட்டோகால் செக்ஷன்ல வரும். ஸோ டோட்டலி நம்ம 5 காம்பனன்ட்ஸ் பார்த்துருக்கோம், which are sender, receiver, message, a medium, and then the protocols that are used, set of protocols that are used. ஸோ நம்ம ஜென்ரலா ஒரு நெட்வொர்க் குள்ள போறோம்னா அந்த நெட்வொர்க் கிட்ட இருந்து நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? வாட் ஆர் தி நெசசரி ஃபீச்சர்ஸ் தட் வி எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்? ஓகே, ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்வேஸ் தி அவைலபிலிட்டி. ஓகே, இமேஜின் நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு சென்டர் கிட்ட இருந்து நீங்க வந்து இப்போ ரிசீவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, சம் எமர்ஜென்சி, எனக்கு வந்து என்ன வந்து கூப்பிட்டு போங்க, எனக்கு இங்க வந்து ஒரு எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க நெட்வொர்க் இல்ல, உங்க சிக்னல் இல்ல. Okay, if you're not able to send the message, then what is even the use of that computer network?
எஸ். ஸோ எப்போதுமே உங்க நெட்வொர்க் வந்து அவைலபிளா இருக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெயின் ஃபீச்சர் ஆஃப் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ ஏதாவது இன்கேஸ் இஃப் தேர் இஸ் அ டிஸ்ட்ரக்ஷன், இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம், தென் இட் ஹேஸ் டு பி ஏபிள் டு ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். ஓகே, சீக்கிரமா ஒன்று ஆல்டர்னேட் ரூட் ஏதாவது இருக்கணும், இல்லாட்டி அதோடைய ஃபால்ட்டி என்வாயர்மெண்ட்டை அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அதால முடியும். திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் கேஸ், விச் இஸ் அவைலபிலிட்டி. செகண்ட் ஃபீச்சர் இஸ் ரிலையபிலிட்டி. வாட் டு ஐ மீன் பை ரிலையபிலிட்டி? ஸோ ஜென்ரலா ரிலையபிள் அப்படின்னா நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம் தமிழ்ல? ரிலையபிள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நம்பகத்தன்மை. ஸோ நீங்க அனுப்புற மெசேஜ், நீங்க ஒரு சென்டர் கிட்ட இருந்து நீங்க ரிசீவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அது ரிலையபிளா இருக்கணும். கண்டிப்பா நான் அனுப்புற மெசேஜ் இந்த டைமுக்குள்ள அந்த பர்சனை போய் ரீச் ஆயிடும், அது ஒழுங்கா போய் ரீச் ஆயிடும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம என் மெசேஜ் காணாம போகாம அந்த பக்கம் போய் ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்றதுதான் இஸ் யுவர் ரிலையபிலிட்டி. தி மெசேஜ் தட் ஐ அம் சென்டிங் ஃப்ரம் தி சென்டர் to the receiver is sent without any disruption, without any loss of data, and it reaches the receiver at the correct time. ஓகேவா? இன்னைக்கு சென்ட் பண்ற மெசேஜ் நாளைக்கு போனாலும் தப்பு தான், கரெக்டா? ஸோ நீங்க இப்போ அனுப்புற மெசேஜ் அது போய் ரீச் ஆகுதுன்றது தான் ரிலையபிலிட்டி. ஸோ ரெண்டு விஷயம் சொன்னேன், அவைலபிலிட்டி, ரிலையபிலிட்டி. Third most important thing that we see in computer networks today is security. ஸோ செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னு நமக்கு ஜென்ரலாகவே தெரியும். நம்ம வீட்டுக்கே நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி பார்ப்போம். வீடை நல்லா லாக் பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறோம், எல்லா திங்ஸ் எல்லாம் ஒழுங்காக வச்சிருக்கோமான்னு பார்க்குறோம், கேஸ்லேருந்து விண்டோலேருந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி சாதாரண லைஃப்ல இருக்கிற மாதிரியே உங்களோட சென்சிட்டிவ் டேட்டாக்கும் ஆப்வியஸ்லி வி நீட் அ லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ உங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் என்ன உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அனுப்புற டேட்டா எந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷன், எந்த ஒரு மேனிப்புலேஷனும் இல்லாம ரிசீவரை போய் ரீச் ஆகுது, அண்ட் த கரெக்ட் ரிசீவரை தான் ரீச் ஆகுது, நாட் சம் மெலிஷியஸ் யூசர் பட் தி ப்ராப்பர் யூசர் அப்படின்றத என்ஷூர் பண்றது இஸ் ஆல்சோ a feature of your computer networks. ஸோ சைபர் செக்யூரிட்டி இப்பெல்லாம் நீங்க நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. செக்யூரிட்டி அல்காரிதம், என்கிரிப்ஷன், டீகிரிப்ஷன், இது எல்லாமே இஸ் பார்ட் ஆஃப் யுவர் செக்யூரிட்டி. எஸ், அண்ட் த லாஸ்ட் பார்ட் ப்ராபப்லி இஸ் connectivity and robustness. Robust அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம வீட்டில் நம்ம ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு விஷயம் தோன்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு லாரி போச்சுன்னா அந்த வயரை கட் பண்ணி விட்டுருவாங்க, அப்புறம் அந்த நெட்வொர்க் வந்து அந்த டைமுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ திருப்பி நம்ம ஆப்ரேட்டருக்கு ஃபோன் பண்ணி வாங்கப்பா அப்படின்னு சொன்னதான் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, கரெக்டா? பட் இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற ப்ராப்ளம். What if there is a problem that is involved without our knowledge? Sometimes எல்லா நெட் எல்லாம் ஒர்க் ஆகும், பவர் எல்லாமே இருக்கும், பட் ஸ்டில் எஸ் break in the security is a very அது பேர் என்ன சொல்றது, is a very serious issue in network security. உட்காருங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சென்ட் பண்ணுற மெசேஜ் டு த ரிசீவர் போகிறதுக்கே நம்ம டைரெக்டாக மெசேஜஸ் அனுப்புறது இல்லை, அங்கே தான் நம்ம கிரிப்டோகிராஃபின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிரிப்டோகிராஃபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ சென்டிங் யுவர் ஃபோன் நம்பர் டு சம் பர்சன் ஃப்ரம் அ சென்டர் டு அ ரிசீவர். நீங்க அனுப்புற ஃபோன் நம்பர் அப்படியே போச்சுன்னா நடுவில் எனி ஹேக்கர் ஆர் எனி மெலிஷியஸ் யூசர் அந்த ஃபோன் நம்பரை நோட் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவங்களுக்கு வந்து ஜென்ரலா அவங்க பார்க்கும்போது அந்த ஃபோன் நம்பர் இருந்தா ஓகே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோகிராஃபின்னு கொண்டு வராங்க. ஸோ நீங்க அனுப்புற ஃபோன் நம்பர் டைரக்டா போகாது, அந்த மெசேஜை நாங்க ஹைட் பண்ணுவோம். எப்படி ஒரு கிஃப்டை நீங்க அனுப்பும்போது பார்சல் பண்றீங்களோ அந்த மாதிரி அந்த மெசேஜை பார்சல் பண்ணி வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியாத மாதிரி நம்ம பார்சல் பண்றோம், பார்சல் பண்ணி அனுப்புறோம். இப்போ இந்த பார்சல் பண்ணா மட்டும் அந்த ஹேக்கர் பார்த்துட மாட்டானா அப்படின்றது டவுட் தான். ஸோ எவ்வளோ அளவு நம்ம அல்காரிதம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளோ அளவு அவங்களால ஹேக் பண்ண முடியாது. நீங்க சும்மா ஜென்ரலா சாதாரண என்கிரிப்ஷன் சாதாரண சும்மா நான் ஹைட் பண்ணி அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சாதாரண அல்காரிதம்ஸ் வில் நாட் ஒர்க். The sincere algorithms நிறைய கீ ஜென்ரேஷனா இருக்கட்டும், என்கிரிப்ஷன்லேயே 2 லெவலா இருக்கட்டும், டிகிரிப்ஷன், இந்த மாதிரி நிறைய என்கிரிப்ஷன் கான்செப்ட்ஸ் உள்ள வரும்போது உங்க டேட்டா சேஃபா போகும். ஓகேவா? ஈவன் தோ இஃப் தே ஃபைண்ட் யுவர் டேட்டா ஆல்சோ தே வில் நாட் பி இன் அ பொசிஷன் டு டீக்ரிப்ட் இட் ஈஸிலி. உங்க அல்காரிதம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷன், கரண்ட் யூஸ்ல இருக்கிற எல்லா அல்காரிதமும் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை நீங்க
ஹேக் பண்ணி அந்த டேட்டாவை நீங்கள் இது பண்ணுறதுக்கு டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 4 மில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹாவ் அ லூப் ஹோல், ஆப்வியஸ்லி நீங்கள் ஓடிபி நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்போ அவனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஹியூமன் எரர் இல்லாத இடத்துல ஆஸ் அ கம்ப்யூட்டர் algorithm there is a very strong level of cryptography where your sender message is sent to the receiver without any problem. ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் எண்ட் டு எண்ட் மெசேஜ். ஓகே, தி என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ஹேப்பன்ஸ் ஓன்லி தி எண்ட் பார்ட். ரிசீவர் அண்ட் சென்டர் மட்டும்தான் அந்த மெசேஜை வந்து பிரித்து பார்க்கணும். அதுக்கு நடுவில் போகிறது ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் பேக்கேஜாக தான் போகும். அதை ஆர்டினரியாக நீங்கள் கண்டிப்பாக டீக்ரிப்ட் பண்ண முடியாது. எஸ், ஸோ நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி ரோபஸ்ட்ன்ற கான்செப்ட் சொன்ன மாதிரி ஒரு ஒயர் கட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒயர் கட் ஆயிடுச்சு, நம்ம ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வாட் இஃப் தேர்ஸ் அன் இன்டர்னல் ப்ராப்ளம்? ஓகே, இன்டர்னல் ப்ராப்ளம் தான் சொல்றது எப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் சென்டிங் ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் கம்ப்யூட்டர். ஓகே, இது உங்களோட சென்டர். இப்போ இந்த சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அடுத்த கம்ப்யூட்டர் உள்ள போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் சென்டர், திஸ் இஸ் யுவர் ரிசீவர். ஸோ இப்போ சென்டர் வந்து இந்தியாவில் இருக்காங்க, ரிசீவரும் பக்கத்து தெருவிலே இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ரிசீவர் இஸ் இன் சம் எக்ஸ் லொகேஷன். ஸோ இங்கேருந்து அந்த டேட்டா அங்கே போகணும்னா ஆப்வியஸ்லி நடுவில் நிறைய செட் ஆஃப் மீடியம்ஸ் இருப்பாங்க. நோ மீடியம்ஸ்னா நான் சொல்றது வெறும் ஒயர் கிடையாது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஒயர் தட் இஸ் கனெக்டிங் ஃப்ரம் இந்தியா டு சே US. There will be other systems. You can call it routers, you can call it switches, you can call it bridges. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வர டேட்டாவை ஆம்பிளிஃபை பண்ணி அனுப்பிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல எங்க வேணாலும் உங்க டிஸ்ட்ரப்ஷன் நடக்கலாம். இங்கேருந்து நீங்க அனுப்புற இடத்துல இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாம இருக்கலாம். ப்ராபப்ளி சம் நேச்சுரல் கலாமிட்டி, அந்த சிஸ்டம் டவுன் ஆயிருக்கலாம். ஸோ your system should be in a position to find an alternate route to somehow reach the receiver. ஓகே, ஸோ உங்க சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு போறதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரூட் இருக்கணும். அது எப்படியாவது அது கண்டுபிடிக்கணும். அந்த ரூட்டிங் ப்ரோட்டோகால் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் ரூட்டை அதை டிசைட் பண்ணணும். அதுதான் நான் சொன்ன ரோபஸ்ட் கண்டிஷன். ஸோ your system should automatically, if there is a data that is not being transferred to the receiver, your system should be in a position to find any alternate route to reach that particular position. So இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தது. So robust condition. Okay, so these are some of the desirable features for a computer network to function properly. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பார்த்தோம். நீட் ஃபார் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், எதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல ஒரு சப்ஜெக்டை நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் components that is required to transfer data from one place to another. 5 component பார்த்தோம், which is sender, receiver, a medium, the message, actual message being transferred, and the protocol that is involved. இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்தோம். And finally we have seen the necessary features, essential features for a computer network to function properly. Okay, so இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். Okay, any doubts so far? No? So shall we move on to the next topic? Yes. So we'll move on to a topic called as your net. நீங்க சொன்ன இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் எதுக்குடா பண்றோம் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பார்த்தோம். ஸோ வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், டிஃபைன் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அது பார்த்தோம். Why are we studying this subject, or why are we going to talk about this subject அப்படின்ற need for computer networks பார்த்தோம். And இந்த computer network தேவையான components, the 5 components பார்த்தோம். And finally the necessary features for computer network to work properly, 5 features பார்த்தோம். We are not limiting to this, we will also be talking about the layers of computer networks in the next class.